ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எஸ்பி வேர்ல்ட். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்க விஷயம் வந்து பல பேருக்கு நார்மலாக இருக்கலாம். பட் எனக்கு அப்படி கிடையாது. ஏன்னா நான் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்கக்கிட்ட இருந்த மாடு போன வாரம் தான் இந்த கன்றுக்குட்டியை ஈன்றதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த பேபி பிறந்து 1 வீக் தான் ஆகுது. அவங்க அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த மூமெண்ட்லாம் பார்க்குறோம் அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருந்தேன். அதான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாலை முட்டி முட்டி குடிச்சதை பார்க்கும்போது, ஏன் இப்படி முட்டி முட்டி குடிக்கிற, உங்கள் அம்மாவுக்கு வலிக்காதா, மெதுவாக குடியேன் அப்படி சொல்லிட்டு நான் கொஞ்சம் கத்திக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் என் ஃப்ரெண்டோடைய ஃபேமிலியும் ரொம்ப வேடிக்கையாக என்னை பார்த்தாங்க. அவங்ககிட்ட இன்னும் 2 மாடு இருந்துச்சு. என்ன இந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு என்னை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சரி, என்னத்தையாவது பண்ணுப்போன்னு சொல்லிட்டு திரும்பினா மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட்டாக எனக்கு இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்கறதுனால. அந்த கன்றுக்குட்டி கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தேன். எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். யார் யாருக்கெலாம் இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னொரு வீடியோவில், எப்போலாம் நேச்சரை பார்க்குறனோ அப்போலாம் எவ்வளோ தான் சோகமாக எவ்வளோ தான் டிப்ரெஷனில் இருந்தாலும் நான் அப்படியே ஓவர் கம் பண்ணிட்டு வெளியே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். நான் ரொம்ப கொஞ்சம் சோகமாக உட்காந்துருந்தேன். அப்போ இந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்கக்கிட்ட 3 மாடு இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் எனக்கு கிட்ட போக தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஒரு நேச்சுரலான ஃபீலுக்கு தேங்க் டு காட். இது இன்னும் நிறைய நான் பார்க்கணும். இன்னும் நிறைய இந்த உலகத்தில் அழிஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் ப்ரே பண்ணிப்போம். எந்த நேச்சுரலும் அழியக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம எல்லோரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இழந்துட்டுருக்கோம் இந்த மிஷன் லைஃப்பில். ஸோ இந்த நேச்சுரலான கிஃப்ட் கொடுத்து என்னோடய ஃப்ரெண்டுக்கும் காடுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.